ஸோ இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கணுன்னா கேட்கலாம். அதுக்கு முன்னாடி தர்ஷன் யூ வாண்ட் டு டாக் சம்திங் பேசணும்னா தைரியமாக இருக்கும். டைரக்ட் சபையில் இருக்கிற பெரியவருக்கும் பத்திரிகை நண்பர்களும் வணக்கம். அண்ட் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி கடவுளாக கொடுத்த ஒரு 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 நிகழ்ச்சி இது. எனக்கு கொரோனாவில் ரொம்ப டைம் லேட் ஆகி படம் ஷூட் ஸ்டாப் ஆகி அப்படி இருந்துச்சு. அண்ட் அதுவும் நாங்கள் எல்லாருமே ரவிக்குமார் சாரோட படத்தை பார்த்து வளர்ந்தாங்க. அவங்க பேனர்லேயே ஒரு படம் கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் தேங்க்யூ சார் சபரி சார் அண்ட் சரவணன் சார். அவங்க தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாங்க. அண்ட் சார் சொன்ன மாதிரி ஆல்ரெடி மலையாளத்தில் வந்து ஒரு ஹிட்டான படம் அது தமிழில் ரீமேக் பண்ணுறாங்க. அதுவும் ரவிக்குமார் சாரோட பேனர்ங்கிறது ஒரு பெரிய விஷயம். அண்ட் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், பிக் பாஸில் இருக்கும்போது நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டு பையனை நிறைய சப்போர்ட் கொடுத்தீங்க, ஸ்பெஷலாக மீடியாஸ், பத்திரிகையும் தொலைக்காட்சி நண்பர்கள். ஸோ அதே சப்போர்ட் இந்த படத்துக்கும் இதுக்கப்புறம் நமக்கு எல்லோரும் கிடைக்கணும்னு வேண்டி தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஒரு இலங்கை தமிழ் பெண்ணாக அதில் நடிக்க போகிற இப்போ லாஸ்ட்லியாக ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். முதல் தடவை பத்திரிகையாளர்கள் எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வந்து கேஎஸ் ரவிக்குமார் சார் இந்த படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்குள்ளேயே சொன்ன விஷயம் வந்து, நீங்கள் வந்து ஒரு ஸ்ரீலங்கன் பொண்ணாக தான் வந்து இந்த படத்தில் வர போகிறீங்க அப்படின்னு சொல்லிக்குள்ளே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுத்த வேலை இந்த லாங்குவேஜ் தான் நான் வந்து அதில் கற்றுக்க போகிறேன். ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் தர்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு தர்ஷனோட ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ அதனால் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படம் வந்து நான் பார்த்தேன், மலையாளத்தில் இருந்த படத்துக்கும் தமிழில் வந்து எந்த கேரக்டர் கதாபாத்திரத்தை வந்து இவங்க இன்னும் கொஞ்சம் நிறைய பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் எனக்கும் நிறைய ஸ்கோப் இருக்குது இந்த படத்தில். அதனால் ரொம்ப சந்தோஷம். கேஎஸ் ரவிக்குமார் சாருக்கு ரொம்ப நன்றி. முதல்ல என்னை வந்து இந்த படத்துக்காக வந்து கூப்பிட்டதுக்கு. அது மட்டும் இல்லாமல் சபரி சார், சரவணன் சார் ரொம்ப நன்றி. அவங்க வந்து நான் ஸ்ரீலங்காவில் இருந்தேன், அந்த நேரத்திலே வந்து கதையை ஃபுல்லாக வந்து எனக்காக வந்து சொல்லியிருந்தாங்க. நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கும் கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரிஜினல் கதையும் அவங்க இந்த கேரக்டர் பில்ட் பண்ணதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் நாங்கள் எல்லாருமே இப்போது உண்டா இந்த படத்தில் வந்துட்டோம். ஸோ நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த படத்தினுடைய டைரக்டர் சபரி அண்ட் சரவணன் ஒரு சில வார்த்தைகள். இங்கே வந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நான் தான் சபரி. என்னை வாழ்த்து வந்திருக்கும் எங்கள் அப்பா, அம்மா மற்றும் குடும்பத்தினர், ப்ரெஸ், மீடியா, ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். இந்த மேடைக்காக நிறைய பேர் காத்துட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் அந்த மாதிரி ஆசையில் தான் இருந்தோம், நிறைய ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த படத்தை நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆண்ட்ராய்ட் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி. ஸோ எங்கள் ஒரு நல்ல படத்தை நாங்கள் வந்து ரீமேக் பண்ணுறோன்ற திருப்தி எங்களுக்கு இருக்குது. ஸோ நாங்கள் யார்கிட்ட வேலை கற்றுக்கிட்டோமோ, ஸோ அவர் ப்ரொடக்ஷன்லேயே இந்த படம் எங்களுக்கு அமைஞ்சது நாங்கள் வந்து ரொம்ப ப்ரிவிலேஜாக ஃபீல் பண்ணுறோம். அண்ட் அவரே டைரக்ட் பண்ண போகிறது ரொம்ப ஹானர்டாக ஃபீல் பண்ணுறோம். ஸோ இதுதான். ஸோ இது என்னோட முதல் மேடை பேச்சு. ஸோ ஏதாவது தவறாக பேசினா மன்னிக்கும். நன்றி, தேங்க்யூ. இன்னொரு விஷயம், நீங்கள் எல்லா நல்ல படங்களையும் நல்லபடியாக எல்லாமே வாழ்த்தி மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க, சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ எங்களையும் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணணும், எங்கள் படத்தையும் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா, அம்மா, எல்லா ஃபேமிலி எல்லாருக்குமே வணக்கம். ஃபஸ்ட்டு என் குருநாதர் கேஎஸ் ரவிக்குமார் சார் அவருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் பெரிய டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறது அதோட ரொம்ப கஷ்டம். அந்த வாய்ப்பு வந்து எங்களுக்கு கிடச்சிச்சு. அதுவும் இல்லாமல் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிட்டு ஒரு படம் ப்ரொடக்ஷன் பண்ணி ப்ரொடக்ஷன் தேட ரொம்ப கஷ்டம். நாங்கள் ரொம்ப ஆக்சுவலாக வந்து நிறையா ப்ரொடியூசர்லாம் தேடி இருக்கோம். இதெல்லாம் எங்கள் டைரக்டர் பார்த்துருக்காரு. ஒவ்வொருத்தரையும் கேட்பார், பண்ணுவீங்களா, நல்லா வந்துடுவீங்கிற மாதிரி மோட்டிவேஷன் பண்ணுவார். பட் நாங்கள் இந்த படத்தை வந்து சூஸ் பண்ணோன்னா நல்ல கதையை வந்து எங்கள் டைரக்டர் போட்டு காமிச்சோடனே எங்கள் டைரக்டர் ரொம்ப பிடிச்சிருச்சு. நாங்கள் ப்ரொடியூசரை தேடி அலையிறதை பார்த்து அவருக்கு பார்த்தோன்னா அவரே நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னார். எங்கள் ரெண்டு பேருக்குமே நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்டு. டைரக்டர் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணும்போது எங்கள் ரெண்டு பேருடைய வேலைத்துமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே இந்த படம் டைரக்ஷன் பண்ணுறது முடிவு பண்ணி நாங்கள் டைரக்டர் போய் கேட்டோம், ப்ரொடியூசரை தேடணும்.
கிடைக்கல. அதனால் டைரக்டர் வந்து நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லி இந்த படம் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து டைரக்டர் பண்ணியிருக்காங்க, ஒரு டைரக்டராக வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து டைரக்டர் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப பெரிய பாக்கியம் கிடச்சிருக்கு. என்னென்னா ஒரு குருநாதரை வைத்து ஒரு இயக்குனர் வந்து இயக்குற வாய்ப்பு கிடச்சிருக்கு. அது இல்லாமல் ஒரு குருநாதரை ப்ரொடியூஸ் பண்ணி இயக்கிற வாய்ப்பு எங்களுக்கு ரொம்ப கிடச்சிருக்கு. இது வந்து எவ்வளோ பேருக்கு கிடைக்குன்றது எங்களுக்கு தெரியல. இந்த வாய்ப்பை நாங்கள் ரொம்ப சரியாக பயன்படுத்தி வெற்றி பெறுவோம்னு நினைக்கிறோம். சபரி சொன்ன மாதிரி ஒரு நல்ல படங்களுக்கு எப்பயுமே நீங்கள் நல்லதே கொடுத்துருக்கீங்க. இதுவும் ஒரு நல்ல படம். இந்த படத்துக்கு உங்களுடைய ஆதரவு எப்படி கிடைக்கும்ன்றது நான் கேட்டுக்கிறேன். நன்றி. அடுத்தது இந்த படத்தில் வந்து ஒரு வில்லன் கேரக்டர், ரொம்ப வித்தியாசமான ஒரு வில்லன் கேரக்டர். அது நீங்கள் படம் பார்க்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அது யார் போடணுன்னொன்னே நம்ம டைரக்டர்ஸ் வந்து ராகுலில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ராகுல் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து இந்த ப்ராங்க் ஷோலாம் நிறைய பண்ணியிருக்காரு. அதில் அவர் ரொம்ப யூடியூப்பில் ஃபேமஸ் இல்லையா? அப்படி சொல்கிறாங்களே. ஆமாம், திடீர்னு கோவப்படுவார், திடீர்னு டான்ஸ் ஆடுவார், திடீர்னு சிரிப்பார். படத்துலேயும் அந்த மாதிரியே அவருக்கு ஒரு கேரக்டர் ஒன்று வச்சுருக்கு. ஸோ ராகுல் ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற ப்ரெஸ் மீட் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நின்று பேசுகிறேன் சார். சபரி சார் அண்ட் சரவணன் சார் உங்களுக்கு தான் நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா ஒரு யூடியூபருக்கு இந்த மாதிரி சான்ஸ் கொடுப்பாங்க கூட நினச்சி கூட பார்க்கல. என்னை இந்த மேடையில் உட்கார வச்சதுக்கும் நன்றி. அண்ட் கேஎஸ் ரவிக்குமார் சார் பற்றி ஒரு சின்ன வார்த்தை. ஏன்னா ஒரு டேலண்ட்டை பார்த்து அவர் வந்து அதாவது எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, ஆனால் நான் யார் என்ன ஏதுன்னு தெரியாமல் சபரி சார் அண்ட் சரவணன் சார் என்னை வீடியோ காட்டி இந்த பையன் நல்லா பண்ணுறான் கூப்பிடுங்கன்னு சொல்லுதான்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க என்கிட்ட. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். அண்ட் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, வார்த்தை இல்லை. கண்டிப்பாக இதில் வச்சு நான் ப்ரூவ் பண்ணி காட்டணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் இந்த படத்தை சார் ரொம்ப நன்றி சார். ஸோ தேங்க்யூ. இங்கே வேறு வார்த்தை இல்லை. கண்டிப்பாக சக்ஸஸ் மீட்டில் பேசிடலாம் சார். நன்றி சார். சில 1999 பூஜை போட்டு 2000 ரிலீஸ் பண்ண தெனாலி படம் தான் என்னுடைய முதல் படம். தயாரிப்பில் முதல் படம் வந்து தெனாலி. அது வந்து ஆர்கேஎஸ் செல்லுலாய்ட்ஸ் என்ற இதே பேனரில் தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் தயாரிக்கிற அளவுக்கு எனக்கு டைமும் இல்லை, அது வந்து தோணவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் டைரக்ஷனில் பிஸியாக இருந்ததுனால கண்டினியூஸாக டைரக்ஷன்லேயே இருந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து இந்த தெலுங்கு படம் கன்னட படம்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோடய கேப்பில் வந்து நான் நடிக்க ஆரம்பித்தேன். நிறைய ப்ரொஃபஷ்னல் ஆகிடுச்சு இப்போ என்னோடய நடிப்பு தொழில். ஸோ அந்த வகையில் அப்படி இருக்கும்போது என்னுடைய அசிஸ்டன்ஸ் 10 வருஷத்துக்கு மேலே என்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்த 2 பேர், தட் இஸ் சபரி அண்ட் சரவணன், அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இதில் இவங்க வந்து ஒரு மலையாள படம் ஆண்ட்ராய்டு குஞ்சப்பன்ற ஒரு படத்தை வந்து நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு அதில் நீங்கள் நடித்து கொடுக்கணும், நாங்கள் டைரக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்தாங்க. ஸோ அந்த படம் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது. சரி நடித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவங்க கூட்டிகிட்டு வந்த அந்த ப்ரொடியூசர் வந்து அவர் கரெக்டாக அந்த தேதியிலெல்லாம் படம் பண்ண முடியல. ஸோ ரைட்ஸும் வாங்கலை அவர். சரி இவங்க டைரக்ஷன்னு சொல்லி வந்தாங்களேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அது வந்து முடியாமல் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சரி ஓகே நானே தயாரிக்கிறேன் அந்த படத்தை அப்படின்னு சொல்லி ஆஃப்டர் 20 இயர்ஸ் மறுபடியும் ஆர்கே செல்லுலாய்ட்ஸில் இந்த படத்தை நான் தயாரிக்கிறதுக்கு முன் வந்தேன். அந்த ரைட்ஸ் வாங்கிட்டு ஆக்சுவலாக போன வருஷம் பிப்ரவரியில் ஆரம்பிக்க வேண்டிய படம் இந்த வருஷம் பிப்ரவரி ஆச்சு. ஏன்னு உங்களுக்கு தெரியும், பிகாஸ் ஆஃப் கோவிட் வந்து அப்படியே தள்ளி போயிட்டே இருந்தது. ஸோ இப்போது அதுக்கு எல்லாம் ஓரளவுக்கு சரியாக வந்து இந்த படத்தை வந்து இப்போ நான் தயாரிக்கிறேன். இந்த பிப்ரவரி 15ஆம் தேதியிலேருந்து மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாதம் கிட்டத்தட்ட 31 டேஸோ 32 டேஸோ வந்து அவுட்டோர், தட் இஸ் தென்காசி குற்றாலம் அந்த சரௌண்டிங்கில் வந்து 30-32 நாள் ஷூட்டிங் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது உங்கள் கேள்வி கேட்கணுன்னா கேட்கலாம் சார்.
அந்த படத்தில் பையன் ஹீரோனா கூட அப்பா தான் கதை நாயகன், படம் ஃபுல்லாக அவரோட இது பண்ணுவார். நீங்கள் அந்த மாதிரி இதுக்கு முன்னால் அந்த மாதிரி ரோல் நடிச்சதில் கொஞ்சம் சீரியஸான ஆளு, கோவப்படுறது ஆளு, உங்களுக்கு நடிக்கிறது அந்த அனுபவம் எப்படி இருக்குது? கதை நாயகனாக முதல் தடவை நடிக்கிறீங்க, வாழ்த்துக்கள். கதை நாயகன் இல்லை, அது ஆக்சுவலாக ஃபாதர் ரோல் தான். அது கதை நாயகனாக நான் வந்து ஒரு படம் பண்ணியிருக்கேன் இப்போது. அதாவது சொல்கிறதுக்கே கொஞ்சம் வெக்கமாக இருக்குது, கூச்சமாக இருக்குது. அதாவது மதில் அப்படின்னு ஒரு படம், அது வந்து டெலிஃபிலிம், ஜி தமிழ் வந்து அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு 100 minutes டெலிஃபிலிம். வந்து டைரக்டர் வந்து மித்ரன் செவகர். அந்த படத்துக்கு என்னை வந்து அப்ரோச் பண்ணும்போது, சார் நீங்கள் தான் லீட் ரோல்ட்டாங்க. எப்பா சும்மா இருப்பா அப்படின்னா, இல்லை சார் அது கதையே அந்த மாதிரி தான். ஒரு வயசான ஒரு 58 வயசு நிரம்பிய ஒருத்தருக்கும் ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு பிரச்சனைகள் தான் சொல்லி அந்த கதை சொன்னாங்க. சரி, இன்ட்ரெஸ்டாக இருந்தது. 8 மாதம் வரை வீட்லேயே உட்காந்துட்டு செம்ம போர் அடிச்சுது. வீட்டில் வெளியே போக வேண்டாம்னு சொல்லி கூட இல்லை அது பண்ணலான்னு சொல்லிட்டு போய் பண்ணேன். அது கதை நாயகன். பட் இது வந்து இது நாங்கள் கொஞ்சம் நிறைய மாற்றிருக்கோம், தமிழுக்காக கொஞ்சம் மாற்றிருக்கோம். மெயின் கண்டென்ட் அதுதான், அந்த மலையாள படத்தினுடைய கண்டென்ட் தான். பட் இருந்தாலும் இதில் வந்து ஹீரோ இப்போ டூயட் பாடி ஒரு ஹீரோயின் இருந்தால் தான்ப்பா ஹீரோ. எனக்கு ஹீரோயின்லாம் கிடையாது. இருக்குது ஒரு அந்த படத்தில் ஒரு ஓல்டு ஹீரோயின் ஒன்று இருக்காங்க. அதெல்லாம் வந்து ஹீரோன்னு சொல்ல முடியாது, ஃபாதர் ரோல் தான். யாராவது அந்த படத்தை பார்க்கும்போது அந்த ஃபாதர் ரோல் நீங்கள் பண்ணீங்கன்னா தான் கேட்பாங்க, ஹீரோ நீங்கள் பண்ணீங்கன்னா கேட்பாங்க. நீங்கள் தெரிஞ்சே கேட்குறீங்க. ஸோ இட்ஸ் ஃபாதர் ரோல். ஆனால் அவர் வந்து மிகச்சிறந்த நடிகர். அந்த அந்த மலையாள படத்தில் நடித்தவர். அந்த அளவுக்கு பண்ண முடியுமான்னு தெரியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். பட்டு ஹீரோ இவர் தான். தமிழுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சில ஹீரோவுக்காகவும் கொஞ்சம் சில மாற்றிருக்கோம். அந்த அதில் சாங்ஸ்லாம் இல்லை சாங் இருக்குது. எண்டெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம், நல்லா பண்ணியிருக்காங்க. எனிபடி எல்ஸ் சார்? கேட்கலையேன்னு பார்த்தேன். இப்பதானே சார் பார்க்க முடியுது ரொம்ப நாள் கழிச்சு. இனிமேல ஒரு சினிமா தான் சொல்லிட்டாரு, அது உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். சரி அப்படிலாம் இல்லை. அவர் சினிமா தான்ன்றதுனால நான் தான் அவர் இயக்க போகிறேன் அப்படின்றது எப்படி சொல்ல முடியும்? ஆனால் மாதத்துக்கு ஒரு தடவையாவது அவர் எனக்கு ஃபோன் பண்ணிடுவார். ஏன் நான் பண்ணுறது இல்லை அப்படின்னா, சரி அவர் நிறைய ஒர்க்கில் இப்போ இந்த பக்கம் பாலிடிக்ஸ் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு பேசுறது இல்லை. அதுவே கேட்பார், என்ன சார் பாஸ் மறந்துட்டீங்களா அப்படின்னுவார். ஸோ அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். அவர் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு இப்போ இல்லை ஒரு நானும் நீ தான் போகணும் அவர் வீட்டுக்கு. 5-6 மாதம் இருக்குமா, 6 months முன்னாடி மறுபடியும் அந்த ராணா கதையை ஒரு வாட்டி நான் கேட்கணும், மறந்துட்டேன். நான் ஒரு மாதிரி வேகமாக ஞாபகம் இருக்குது, மறுபடியும் சொல்லுங்கன்னு. ஒரு 1 day டைம் கொடுங்க சார். நான் ஃபுல் ஸ்கிரிப்ட், ஏன்னா ரெடி ஸ்கிரிப்ட், அது ரெடி ஸ்கிரிப்டை ஃபுல்லாக பார்த்துட்டு மறுநாள் போய் நானும் இவனும் போய் சொன்னோம். கூட வேறு யாரும் கமலேஷ் 3 பேர் போய் சொன்னோம். அது கேட்டுட்டு ஒரு 1 hour கட்ட ஃபுல்லாக சொன்னேன். என்ன சப்ஜெக்ட் இது வந்து ரொம்ப ஆசையாக இருக்குது பண்ணணுன்னு. ஆனால் அதுக்கு இன்னும் அது கொஞ்சம் உடம்புல வலு வேணும், வந்த உடனே அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதானே தவிர அது எப்போ பண்ண போகிறாரோ இல்லை வேறு யாருக்காவது ரெக்கமெண்ட் பண்ணுறாரா அதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் என்ன எப்போ நடக்குதோ அதுதான். அதனால் அவரோட படம் பண்ணுறதுன்றதை விட அவரோட கண்டினியூஸாக நான் வந்து டச்சில் தான் இருக்கேன். அதனால் அவர் படம் பண்ணுறது பண்ணாதது வந்து இந்த பெரிய மார்க்கெட்டபிள் ஆர்டிஸ்ட்லாம் அவங்க தான் நினைக்கணும், யாரை வச்சு டைரக்ட் பண்ணுறது, யார் டைரக்டராக போடுறது அப்படின்றது. ஸோ நாம் டிசைட் பண்ண முடியாது. தேங்க்யூ. மகிழ்ச்சி சார். தேட்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த படம், தேட்டர் ரிலீஸுக்காக தான் இது பண்ணுறோம். எடுத்து முன்னாடி சேல் பண்ணேன்னா நான் அது வேறு கண்டிஷன், அது நான் அக்ரிமெண்ட்டு தனியாக போட்டிருக்கேன். அது எனக்கு பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. பட் இருந்தாலும் நான் ஃபுல்லாக இருப்பேன். அது நான் அதை ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் நான் இருப்பேன். அது ரிலீஸ் அதனால் வந்து இது ஓடிடி பிளாட்ஃபார்முக்காக எடுக்க படம் வந்து இது வந்து ஓடிடிலையும் வரும், அது வந்து ஆஃப்டர் ரிலீஸ்லேயும் வரும். இப்போதைக்கு எனக்கு வந்து இந்த படம் வந்து நான் தேட்டருக்காக தான் நான் செய்கிறேன் ஃபுல்லாக. ஆமாம்,
ம் 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 இல்லை மாற்றிருக்காங்கன்னா அந்த பேஸ் அதுதான். அந்த அந்த படத்தில் இருந்த அந்த மலையாள படத்தில் இருக்கிற பேஸ் அதே தான், அதை வந்து மாற்றம் இல்லை. பட் நீங்கள் அந்த மலையாள படம் பார்க்கும்போது இப்போ நானே அந்த படம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் எனக்கு வந்து, ஏன்னா எனக்கு மலையாளம் வேறு தெரியாது, அதனால் அது பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. அதெல்லாம் வந்து மறுபடியும் நான் காமெடியெல்லாம் யோகி பாபு வச்சு, இவரோட ஃப்ரெண்டாக யோகி பாபு வச்சு அது இன்னும் நிறைய சீன்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். சின்ன சின்ன போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து மாற்றிருக்கோம். ஆனால் மெயின் கண்டென்ட் அதே தான், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி மலையாள படத்துக்கு வந்து கதை இருக்குன்றது ஒத்துக்க வேண்டிய விஷயம். நிறைய படத்தில் வந்து மலையாள படத்தில் வந்து கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஆனால் தமிழிலும் அந்த மாதிரி படங்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் பெரிய ஆர்டிஸ்ட் படம்னு போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெறும் கதையை மட்டும்தான் நான் பார்ப்பேன், அந்த ஹீரோனுடைய இமேஜை நான் பார்க்க மாட்டேன், அந்த ஹீரோ இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நான் படம் பண்ண மாட்டேன், கமர்ஷியலாக பண்ண மாட்டேன்னு நம்ம சொல்கிறது தப்பு. ஏன்னா அந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் இருந்தால் தான் அந்த ஓப்பனிங் வரும். அந்த ஓப்பனிங் இருந்தால் தான் அந்த படத்துக்கு அவ்வளோ செலவு பண்ணி அந்த படத்தை திருப்பி எடுக்க முடியும். அதனால் ஒரு படம் நம்ம எந்த படம் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ இந்த சின்ன படங்கள் எத்தனை படங்கள், நல்ல படங்கள், நல்ல கதை அம்சம் உள்ள படங்கள் வருது, அதெல்லாம் கூட ரீமேக் அதர் லாங்குவேஜ் போயிருக்கு. அது மாதிரி இங்கே நிறைய படங்கள் பண்ணுறாங்க. பட் ஒரு ஹீரோன்னு ஒரு இமேஜ் வந்ததுக்கப்புறம் வி ஹேவ் டு ரெஸ்பெக்ட் தட் இமேஜ். அதுக்கேற்ற மாதிரி தான் படம் பண்ண முடியும். இப்போ விஜய் என்னை இப்போ கதாநாயகனை வச்சுக்கிட்டு நான் வந்து ஒரு கருத்த மச்சான்னு ஒரு படம் பண்ணேன்னா அப்படின்னா அந்த அது கேள்விப்படும் போதே உங்களுக்கு வந்து மாஸ் குறைஞ்சிரும். மாஸ் குறைஞ்சிச்சுன்னா ஓப்பனிங் வராது, ஓப்பனிங் வரலன்னா காசு வராது, காசு வரலன்னா அந்த படத்துக்கு அவர் செலவு பண்ண முடியாது, முதல்ல அந்த ஹீரோஸுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது பெருசாக, இல்லையா? அதனால் இமேஜ் உள்ள ஹீரோஸுக்கு படம் பண்ணும்போது அது வேறு ஸ்டைல். ஏன் அங்கேயே அதே மாதிரி இருக்கேன். இப்போ மலையாளத்துலேயே வந்து இப்போ மோகன்லால் சாரோ இல்லை மம்முட்டி சாரோ அந்த மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட் திலீப் அவங்களுக்கெல்லாம் பண்ணும்போது அவங்க கதை அம்சத்தோட கமர்ஷியலும் இப்போ ஜாஸ்தியாக தான் பண்ணுறாங்க. இப்போ நான் ரீசெண்டாக அங்கே நடித்தவங்களோட நான் பேர் சித்திக்குன்னு ஒரு ஆர்டிஸ்டோட நான் இந்த சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் ஒரு படம் பண்ணுறேன். நான் இந்த ஜீவாவுக்கு அப்பாவா அவர் சித்திக்கு நடிக்கிறார். அவர் கேட்கும்போது இப்போல்லாம் வந்து அங்கே அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக எடுக்கிறது இல்லை சார், டே அண்ட் நைட்டு பண்ணி 15 நாளில் படத்தை முடிக்கிறதெல்லாம் பண்ணுறது இல்லை, நிறைய அங்கேயும் டைம் எடுத்து தான் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கேயும் கமர்ஷியல் இது நிறைய வந்திருக்கு அப்படின்னு. ஸோ நல்ல படங்கள் எல்லா லாங்குவேஜ்லேயும் தான் வருது, அது மலையாளத்தில் மட்டும் இல்லை, அது தமிழ்லேயும் தான் வருது. தமிழ்நாட்டில் குட்டப்பன்னு பேர் வைக்கிறது இல்லை. எங்கே இருக்கீங்க? எங்கே அந்த குரலை நான் கேட்கலையே, அவர் யாரை பார்க்கலையே, அவர் வரல, அவர் பேசலைன்னா அது ஒரு ப்ரெஸ் மீட்டே இல்லையே. இங்கே பைல்வான் சார் சொல்லுங்க. அது தமிழ்நாட்டில் குட்டப்பன்னு பேர் அதிகமாக வைக்கிறது இல்லை. கரெக்ட். நான் அது குள்ளமணின்னு தான் நினச்சோம். குள்ளமணின்னும் போது ஒரு மாதிரி சாஃப்ட் ஆகிடுது. ஏன்னா அந்த படத்தில் ஒரு நீங்கள் பார்த்த படம் பார்த்தீங்களான்னு தெரியல, அது ஜாலியான போர்ஷனில் குட்டப்பான்னு கூப்பிட்டா கூட அந்த எண்டில் ஒரு ஒரு ஃபீல் வரும். குட்டப்பான்னு கூப்பிடும்போது அது குள்ளமணின்னு கூப்பிடும்போது அது அந்த ஃபீல் குறைஞ்சிருது. சொல்கிறதுக்கும் வந்து அவ்வளோ இதுவாக இருக்குல்ல. இன்னும் கூட நிறைய டைட்டில் ட்ரை பண்ணோம். பட் அதை விட இது இப்போ குட்டப்பான்னு இருக்குல்ல, கட்டப்பா ஒத்துக்கிறீங்க, குட்டப்பா ஒத்துக்க மாட்டீங்களா? குட்டப்பான்னா மண்டையில் குட்டப்பான்னு இல்லை இல்லை, குட்டையாக இருக்கிறவன் வந்து டே குட்டையா, குள்ளப்பணி குட்டையா அப்படின்னு கூப்பிடுவோம். அந்த மாதிரி குட்டப்பன்னு இனிமேல் கூப்பிட்டு போட்டுமே, குட்டப்பா அப்படின்னு கூப்பிட்டு போட்டுமே. கட்டப்பா ஒத்துக்கிறீங்கல்ல, கட்டப்பா நீங்கள் யாராவது கூப்பிடுறாங்களா? ஆனால் பாகுபலி பார்த்ததுக்கப்புறம் கட்டப்பா எவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு. அந்த மாதிரி இது ஆகுமே அப்படின்றதுக்கு ஒரு பண்ணோம். ஏன்னா இதுதான் கொஞ்சம் ஆப்டாக இருந்தது. ஆமாம் கூட ஒரு டைரக்டர் வருஷத்துக்கு ஒரு படம் தரதே பெரிய விஷயமா இருக்கு. அப்படியே ரிலீஸ் ஆனாலும் 10,000 பஞ்சாயத்து இருக்கு, என் கதை உன் கதை இவ்வளோலாம் இருக்கு. அது எப்படி உங்களால் அந்த 47 அவ்வளோ ஈஸியாக, அதுவும் எல்லாமே பெரிய ஆர்டிஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ் ஒரு பீரியடுக்கு முன்னாடி அது எப்படி முடியுது? இந்த யங் டைரக்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க ஆக்சுவலாக? தேங்க்யூ. 47 ஃபிலிம்ஸ் எப்படி பண்ணுன்னு எனக்கே தெரியலையடா. பட் அது வந்து அவ்வளோ ஈஸியாக பண்ணிடல. 30 வருஷம் ஆச்சு, 31 இயர்ஸ் ஆச்சு. பட் அந்த பீரியட்லலாம் வந்து ஒரு வருஷத்துக்கு 3 படம்லாம் பண்ணியிருக்கேன். 3 படம்
ஒரே வருஷத்தில் 4 படம் ரிலீஸ் ஆகிருக்கு ஒரு வருஷத்தில். அது ஏன் உங்களுக்கு வந்து படையப்பா இதுதான் சிரஞ்சீவியை வச்சு மெகாஸ்டார் சிரஞ்சீவி வச்சு அங்கே ஜனவரி 1 ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, நட்புக்காக, தெலுங்கு, ஸ்னேகம் கோசம்னு. ஏப்ரல் 10 வந்து படையப்பா ரிலீஸ் ஆச்சு. 100 நாள், 100வது நாளும் இது முதல் நாளும் ஒரே நாள். அது 2 படமே வந்து ஏஎம் ரத்தனத்துக்கு வந்துச்சு. அவர் தான் ப்ரொடியூசர். அது ஸோ இப்படியெல்லாம் அப்போ படங்கள் பண்ண முடிஞ்சுது. இன்னைக்கு என்ன மாதிரி ஃபாஸ்ட்டாக பண்ணுறவங்க கூட அந்த மாதிரி பண்ணுறதுக்கு முடியல. காரணம் வந்து வியாபாரங்கள் வந்து மாறி போச்சு. இப்போ அப்போல்லாம் வந்து இப்போ சௌத்ரி சார் டேபிளில் உட்காந்து அப்படி மியூசியில் கை வச்சாருன்னா 2 படத்தை விற்றுருவார். என்னையா கோயம்புத்தூரா சரி கொடு 35 ரூபா கொடு அப்படின்வாரு. சார் ஜாஸ்தியாக இருக்கோ போன படத்தில் சம்பாரிச்சல குடியா அப்படின்வாரு. சரி சரி சார் அப்படின்னு போயிடுவாங்க. அடுத்த படம் வரும்போது அது என்னையா இது பெரிய படம், அது 40 ரூபா கொடுங்க சார், போன படத்தில் வருது. சரி 35 கொடு. இல்லை சார். சரி போயா 30 ரூபா எடுத்துட்டு போயா. இப்படி தான் ஒரு டேபிளில் ஒரு நாளில் வந்து ஒரு படத்தை முடிச்சிடுவார். பட் இன்றைக்கி அதெல்லாம் சாத்தியம் இல்லை. ஏன்னா எல்லாம் கோடிகள் ஆயிடுச்சு. அது இல்லாமல் அந்த மாதிரி வியாபாரம் இப்போ பண்ண முடியல. லாபம் பெருசாக வரலனாலும் படங்கள் கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கணும்னு ப்ரொடியூசர்ஸ் நினச்சாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ லாபம் வர்றதும் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் குறைஞ்சிருச்சு படங்கள். அதுவும் இல்லாமல் இயக்குநர்கள் வந்து நிறைய நல்ல பெரிய சக்ஸஸ் கொடுத்த இயக்குநர்கள் கூட அடுத்த படம் பண்ணுறதுக்கு 4 வருஷம் ஆச்சு. என்னுடைய அசிஸ்டண்ட் வந்து அருவி பண்ணானே அருண், அவனே கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் ஆச்சுல. இவங்களோட ஒர்க் பண்ணியிருந்தவன் தான் அவனும். அவன் ஒரு படம் சக்ஸஸ், இந்த அருவி எவ்வளோ பெரிய ஹிட்டு, அடுத்த படம் இன்னும் வரல எனக்கு. ஆனால் அந்த ஒர்க்கு பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அது காலத்தின் கட்டாயம். அது வந்து ஏன்னா மீடியாவும் பெருசாகிடுச்சு. முன்னாடியெல்லாம் 50 பேர் தான் இருந்தாங்க ப்ரெஸ்ஸு, இன்றைக்கி 300 பேர் இருக்காங்க. இங்கே இடம் இல்லைன்னு சொல்லி தான் இன்றைக்கி கம்மியாக கூப்பிட்ருக்கோம். அது மொத்தமாக கூப்பிட்டா அந்த மாதிரி மீடியான்றது நான் வந்து இதை மட்டும் சொல்லலை, சினிமாவும் வளர்ந்துருச்சு, டிவி, ஓடிடி அது நிறைய வளர்ந்துருச்சு. அட் த சேம் டைம் காம்படிஷனும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏகப்பட்ட டைரக்டர்ஸ் இருக்காங்க, புதுசாக வந்துகிட்டே இருக்காங்க. நான் வந்து லாஸ்ட் இயர் 19 வந்து 8 படம் நடித்தேன். 8 படமும் புது இயக்குநர்கள் தான். 8 ஃபிலிம்ஸ், ஆல் த 8 ஃபிலிம்ஸ் எல்லாமே நியூ ஃபேஸ் டைரக்டர்ஸ் தான். ஆனால் அதில் ஹிட்டு கொடுத்தவங்களும் சும்மா தான் இருக்காங்க, அதில் ஃப்ளாப் கொடுத்தவங்களும் சும்மா தான் இருக்காங்க. ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும், அந்த கோமாளி படம் எவ்வளோ பெரிய ஹிட்டு. ஜெயம் ரவிக்கு வந்து அவருடைய இது வரைக்கும் அவர் பண்ண படங்கள்லேயே அதிக வசூல் பண்ண ஒரு படம். அந்த டைரக்டர் இன்னும் அடுத்த படம் ஆரம்பிக்கல. அது அவங்களே ஒரு மைண்ட் செட் வச்சுக்கிறாங்க சில. அது இன்னைக்கு இருக்கிற யூத்துக்கெல்லாம் வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணணும்னு தோணல. ஒரு படம் முடிச்சோமா ஒரு ரெஸ்ட்டு சார். என்னுடைய அசிஸ்டன்ஸு தசாவதாரம் முடித்த உடனே அடுத்த 2வது நாளே நான் வந்து வேற ஒரு படத்துக்கு பூஜை பண்ணணும். அது இந்த படம் ஒர்க் பண்ணேன்னா 3 அசிஸ்டன்ட் வரல, உங்களுக்கு தெரியும் இல்லையா. அவன் சொன்னான், சார் இவ்வளோ பெரிய படம் பண்ணிட்டு எப்படி சார் மைண்ட் நாங்கள் ஒர்க் பண்ண அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு மைண்டு செட் வந்து வரல. நான் சொன்னேன், அப்புறம் நீங்கள்லாம் டைரக்டர் நீங்கள் எப்படியா பண்ணுவீங்கன்னு. சார் இப்படியெல்லாம் எங்களால் பண்ணேன், இப்போ மண்டை காயுது சார், சூடாகிடுச்சு சார் மண்டை, திங்க் பண்ண வேணாம், முதல்ல ரிலாக்ஸ் பண்ணி நாங்கள் ஒரு மாதம் வந்து நாங்கள் டூர் போக போகிறோம் அசிஸ்டன்ஸுக்கே அது மாதிரி. ஸோ அவங்க தான் இன்றைக்கி டைரக்டர்ஸ் ஆகிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் இருந்தவங்க தான் இன்றைக்கி டைரக்டர்ஸ் ஆகிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு முடிச்சுட்டு அது சக்ஸஸோ ஃபெயிலியரோ அடுத்ததுக்கு ப்ரொடியூசர்ஸ் பிடிக்கிறதுலேருந்து அவங்கள அந்த கதை விவாதத்தில் உட்கார்றதுலேருந்து தே நீட் டைம் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிருது இப்போது. அதனால தான் அவங்களுக்கெல்லாம் முடியல. என்னால் முடிஞ்சிருக்கு. நான் அப்பப்போ கண்டினியூஸாக ஒர்க் பண்ணி பழகிட்டேன். நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போதே அப்படி தான். ஒரு படம் முடிஞ்சாலும் ஒரு படம் அவனை கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கு மேலே என்ன சொல்கிறது. தேங்க்யூ ஃபார் தட். 50 பிக்சர்ஸ் டைரக்ட் பண்ணோன்னு ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் நான் என்னுடைய ப்ரொடக்ஷனில் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை. அது எனக்கு அடுத்த ப்ரொடக்ஷனில் பண்ணது. எனக்கு வந்து தெனாலி பண்ணிட்டேன் ஒன்று என் ப்ரொடக்ஷனில். அது போதும். எனக்கு வந்து இந்த இளம் இயக்குநர்களுக்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது. அது எந்த அளவுக்கு முடியுதோன்றது பார்க்கணும். தென்னாலி இன்னைக்கு 20 வருஷம் ஆனால் அவ்வளோ ரெஸ்டி பார்க்கும். காமெடியாக இருக்கும், சீனாக இருக்கும். இப்போ 20 வருஷம் கழிச்சு நீங்களும் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருக்கீங்க. தென்னாலி பார்ட் 2 இருக்கும், ஏதாவது ஐடியா? தெனாலி பார்ட் 2, பச்சைத்தந்திரம் பார்ட் 2, இது மாதிரி நிறைய, படையப்பா பார்ட் 2 எல்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. நாங்கள் வந்து இது வரைக்கும் நான் நினச்சது வந்து ஒரு கதை வந்து நாங்கள் செலக்ட் பண்ண கதை வந்து ரொம்ப நல்லா இருந்தது.
கமல் சார்கிட்டையும் சொல்லியிருக்கோம். ஆனால் அது அவர் எப்போ பண்ணுறாருன்னு தெரியாது. அது ஒரு ப்ரொடியூசரும் இருக்காங்க. அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி அதுக்கு அந்த கதைக்கு வந்து பஞ்சதந்திரம் 2ன்னு வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் ஒரு எண்ணம் இருக்குது. அது ஒன்று தான் அந்த 2ல் நான் என்னுடைய படங்களில் நினச்சது. மற்ற எந்த படத்துக்கும் எல்லாரும் சொல்கிறாங்க சார் வரலாறு 2 வருதாங்க, வில்லன் 2 வருது, இதெல்லாம் இல்லை. நான் வந்து திங்க் பண்ணவே இல்லை அதை பற்றி. எனக்கு இந்த 2 வைக்கிறது பர்டிகுலராக வந்து எனக்கு ஐம் நாட் ஆக்சுவலி ஸோ மச் இன்ட்ரெஸ்ட் இதில் காமிக்கல எனக்கு. ஏன்னா 2ன்னு வச்சாவே அதுனா பார்ட் 1 கம்பேர் பண்ணுவாங்க. அது நான் மனோபாலாகிட்ட கூட சொன்னேன். ஸ்ரீதர் சாருடைய படம் இருக்குல்ல, அந்த காதலிக்க நேரங்கள், அது அவர் தான் ரைட்ஸ் வச்சுருக்காரு பண்ணணும் காதலிக்க, நீ வேற ஏதாவது டைட்டில் வச்சுக்க, என்னன்னா நீ என்ன சூப்பராக பண்ணால் கூட அவங்க வந்து நாகேஷ் மாதிரி வருமா, பாலையா மாதிரி பண்ண முடியுமா, அந்த கேரக்டரை வேறு யார் பண்ணாலும் அவங்க கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அந்த கம்பேரிசன்லேயே அந்த படம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும். இன்னும் நல்லா பண்ணால் கூட அதுக்கப்புறமா நல்ல ரன்னு ஓடி அதுக்கப்புறம் பின்னாடி வேணால் அது வேணால் பெருசாக பேசலாம். ஒரு சில படங்கள் தான் அந்த 2ன்னும் போது அந்த கம்பேரிசன் மீறி நல்லா பேசப்படுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பில்லா சொல்லலாம். கிழக்கு செம்மையில தான் கிழக்கு செம்மையில தான் இது பாசமலர் மாதிரி இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இதே நீ ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் எடுத்தால் நீங்கள் ஒரு ஃபாரினில் ஒரு படத்தை கம்பேர் பண்ணி அது என்ன ஹார்ஸ் சேஸு இதை போய் இது மாதிரி பெருசாக எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருப்பாங்க. சூரியன் படம் பார்த்துட்டு என்ன அந்த மாதிரி வரல, எத்தனை நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து ரொம்ப நல்லாவும் பேர் இருந்தது அது சூரியனில் இந்த ஹார்ஸ் சேஸ். ஆனால் கம்பேர் பண்ணுவாங்க உடனே அதை. ஸோ அந்த கம்பேரிசன் கூடாதுன்றதுனால தான் நான் ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணுறதில்ல, இந்த மாதிரி சென்டிமெண்ட்ஸ் போகிறது.